அவர் ஏதோ வீட்டிலேருந்து பஸ்ஸுக்கு போகும்போது பை பை சொன்ன மாதிரி அவர் பாட்டு ஏதாவது சொல்லிட்டு போவார். அவருக்கு பை பை தான் வெளியே அனுப்பிட்டாங்க. அவர் திரும்ப அங்கே வர முடியாது. முதலமைச்சர் நாற்காலிக்கெல்லாம் அவர் வர முடியாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். இன்னைக்கு கூட வைகோ பேசியிருக்காரு. எடப்பா என்னை பற்றி பேசியிருக்காரு. திரு வைகோ அவர்களே, உங்களுடைய வயது முதிர்ந்தவர், உங்களை பேசுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்கா, இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லாமே பத்திரிகை ஊடகத்தில் வந்து அதுக்கு பதில் சொல்ல வேணும்ல. நீங்கள் பேசாத பேச்சா திமுக பத்தியும் திரு கருணாநிதி பத்தியும் திரு ஸ்டாலின் பத்தியும் என்னென்னலாம் திட்டுனீங்க, எல்லாமே எங்களுக்கு ஆதாரமா இருக்குது. அவ்வளவு மோசமா பேசிட்டு அங்க போய் கொத்தடிமையா இருக்கிறீங்க. இன்னொன்னும் கேவலம், எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க, அந்தந்த கட்சி சின்னத்தில் நிற்பாங்க. ஆனா வைகோ மட்டும் திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனா வைகோ கட்சின்னு சொல்றாரு. அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க, அது நிரந்தர பேரு. டெம்பரவரியா பேர் வைக்கிற கட்சி தான் வைகோ கட்சி. ஏங்க, இவர் கட்சியால இவருடைய கட்சி நிர்வாகிய திமுக சின்னத்துல போய் நிக்க வச்சா அது எந்த கட்சின்னு சொல்லுவாங்க? அதுவும் எந்த கட்சியில போட்டிட்டாலும் அந்த உறுப்பினர் அட்டை இருக்க வேணும். இந்த வைகோ அவருடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் திமுக கூட்டணி வச்சு திமுக சின்னத்துல திமுக உறுப்பினர் அட்டை பெற்றிருந்தா தான் செல்லும். இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பத்தி விமர்சனம் செய்யறீங்களே. உங்களுடைய மகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில எப்படி எல்லாம் அழுதார் நாட்டு மக்களுக்கே தெரியும். நான் திமுக சின்னத்தில் நிற்கவே மாட்டேன், சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன், கதறி அடம்பிடிச்சு பிறகு சுயேட்சை சின்னத்தில் நின்னார். இதெல்லாம் வரலாறு மறந்து நீங்கள் பேசாதீங்க. பேசினால் நாங்களும் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தகுந்த பதிலடி கொடுப்போம்.